Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டெய்லரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு லாங் ரெடிமேட் கவுன் வந்து எப்படி ஹைட் ரெடியூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது ரெடிமேடா இருக்க லாங் குர்த்தி, அம்ப்ரெல்லா கவுன், அனார்கலி இந்த மாதிரி இருக்க ட்ரெஸ் வந்து லென்த்தை மட்டும் டிசைன் எதுவும் மாற்றாமல் அப்படியே ஹைட்டை மட்டும் கம்மி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க லாங் கவுன் வந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் டிப் வச்சுட்டு மொத்தமான லென்த்தை பார்க்குறோம். இப்போது 56 இன்ச்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக கீழே கொஞ்சம் சுருக்கம் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா 57 இன்ச்சஸ் இருக்குது. நமக்கு தேவைப்படுறது 52 இன்ச்சஸ் தான். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க லென்த்தை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம். சில குர்த்தீஸில் வந்து பார்டருக்கு மட்டும் ஜாயின் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஜாயின்ட்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி. அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு தையல் போட்டோன்னா போதும், நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஹைட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த குர்த்தியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லை, ஒரே பிரிண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெயிஸ்ட்டோட ஜாயிண்ட்டில் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டாப் பார்ட்டுக்கும் ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் நடுவில் ஜாயிண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ தையல் பிரித்து கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பேக் சைடில் நான் காட்டிகிட்ருக்கேன். இங்கே ஸ்டிச் பண்ணி ஓவர்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவர்லாக் ஸ்டிச்சையும் பிரிச்சுட்டு கீழே இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட் ஸ்டிச்சையும் ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் தையல் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ 2 பீஸாக நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது டாப் ஒரு பார்ட்டும் ஸ்கர்ட் ஒரு பார்ட்டும் 2 பீஸாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கீழே ஜாயின் பண்ண ஸ்டிச்சிங் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்ச் டேப் வச்சு நான் அளந்து காட்டிடுறேன். இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம அளந்து பார்த்தோம்னா 13.5 இன்ச்சஸ் இருக்குது. ஆக்சுவலி டாப் வந்து 13 இன்ச்சஸ்க்கும் 1/2 இன்ச் வந்து ஜாயினுக்கும் போயிடும். ஸோ 13.5 இன்ச்சஸ் இருக்குது. 13 மட்டும் நமக்கு டாப் பார்ட்டுக்கு வரும். அதே மாதிரி ஸ்கர்ட்லேயும் நமக்கு 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நமக்கு அங்கே 13 வந்தது இல்லையா, அந்த 13 இன்ச் டேப்பில் அப்படியே வச்சுக்கிறோம். 13 வச்சுட்டு கீழே வரைக்கும் அளந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ அளந்து பார்த்ததில் இதில் 57 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவைப்படுறது 52 இன்ச்சஸ். எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சஸ் நம்ம குறைக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்கர்ட்டில் நம்ம லென்த் அளந்து பார்க்கும் போதே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுட்டு தான் அளந்து பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த 5 இன்ச்சஸை ஸ்கர்ட் பார்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 5 இன்ச்சஸ்க்கு டாப்லேருந்து ஃபுல்லாக அந்த வெயிஸ்ட் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணது நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த பீஸ் வந்து தேவைப்படாது. ஸோ நம்ம ஜாயின் பண்ணது போக கட் பண்ணதுனால கீழே உங்களுக்கு ஏர்லைன் கவுன்றனால லென்த்து கீழே போக போக உங்களுக்கு வெயிஸ்ட் அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ விட்த் அளவு வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு டாப்பில் உங்களுக்கு வேஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டாப்போட விட்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த சைடில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு சைட் வச்சு பார்த்தோம்னா 20 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதே 20 இன்ச்சஸ் வந்து ஸ்கர்ட் பார்ட்லேயும் வேணும் நமக்கு. ஸோ அந்த 20 இன்ச்சஸில் வச்சு பார்த்துடலாம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 3 இன்ச்சையும் இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போது இந்த ஸ்கர்ட்டில் பார்த்திங்கன்னா அனார்கலியாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைக்க போகிறோம். மேலே இருந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே 1/4 இன்ச்சு வந்து தைக்க போகிறோம். லென்த் வந்து ஒரு 4 இன்ச் இல்லைன்னா 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுன்றது நீங்கள் 2 பக்கமாக தைக்கும் போது 1/2 இன்ச் குறையிற மாதிரி இருக்கும். 2 சைடு கார்னரை தவிர நீங்கள் நடுவில் எத்தனை பார்ட்ஸ் வருதோ அந்த ஃபுல் எல்லா பார்ட்ஸுக்குமே 1/4 இன்ச்சு வந்து தைக்க போகிறோம். நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி டாட் பிடிப்போம் அந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து க்ராஸாக ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு க்ராஸ் டாட் பிடிக்க போகிறோம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் டிஃப்ரெண்ட் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணலை, லைட்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் தையல் பிரித்து அப்படியே விட்டுருக்கேன். நடுவில் ஃபுல்லாமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயும் ஒரு 1 இன்ச்சுக்கு தையல் பிரித்து சைடில் மட்டும் நான் தைக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். மற்றபடி நடுவில் வர ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க.
நான் நடுவில் தைச்ச பிறகு எனக்கு சைடில் ஒரு ½ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருந்தது. பட் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது அது கரெக்டாக தான் வரும், ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ ஸ்கர்ட்டோட டாப்பில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ எனக்கு கரெக்டாக 20½ இன்ச்சஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு ½ இன்ச் இருக்குது. பட் பரவாயில்ல, ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டாப் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நம்ம ஷேப் பண்ணி அதை வந்து மறைச்சிக்கலாம். ஃபைனலாக 4 மடித்து போட்டுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஷோல்டர் டு ஷோல்டர், ஆர்ம் ஹோல், வெயிஸ்ட், இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி நல்லா சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷேப்புக்கு மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட்டு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இதோட செஸ்ட்டு வந்து 9½ இன்ச் வேணும், அதாவது 9½ வேணும். ஸோ 9½க்கு மார்க் பண்ணிக்கிறேன். வெயிஸ்ட் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி இருக்குது. இல்லை சப்போஸ் ஜாயின் பண்ணி இல்லை ஒரே பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம அளந்துக்கலாம். பட் இங்கே ஆல்ரெடி வெயிஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நான் வெயிஸ்ட்டில் வந்து 8½ இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹிப் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஒரு குர்த்தியாக இருந்தாலும் சரி, கவுனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஹிப் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹிப் லென்த் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் வரும். பார்க்க ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து வெயிஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஹிப் லைன் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் இப்போ இங்கே ஹிப் லென்த் வந்து 20 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஹிப் லைன் வரைக்கும் கர்வாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பேக் சைடும் அதே அளவு கரெக்டாக 9½ 8½ அதுக்கப்புறம் கீழே 20 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயும் கரெக்டாக ஷேப் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்டர் பண்ணதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ கையிலேருந்து ஆர்ம் ஹோல், செஸ்ட்டுக்கு, வேஸ்ட், ஹிப் லைன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வெயிஸ்ட் சைஸில் நான் சொன்ன மாதிரி ½ இன்ச் எனக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. பட் பரவாயில்ல, அது உள்ளே போயிடும், அதனால ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரெடிமேட் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம தையல் பிரித்தது, கட் பண்ணது, ஜாயின் பண்ணது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.